Assalamualaikum everyone. How are you guys? Welcome to my YouTube channel MWF Academy. இது அந்த யூடியூப் சேனலோட 6வது வீடியோ. இதுக்கு முன்னால் இந்த வீடியோ அந்த ஒஃபிஷியல் பேஜில் அப்லோட் பண்ணிக்கிறோம். உன்னோட சேனல் கூட பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த வீடியோவில் 2023ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் வேலையை ஒர்க்கா பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு வந்து 2வது ஸ்ட்ரக்சர் வேலை ஒர்க்கா பார்ப்போம். அதுக்கு முன்னால் படத்தை வரைஞ்சி தரவுகளை குறிச்சுக்கொள்ளும். இப்படி ஒரு அன்னவான படம் தரப்பட்டிருக்கு. ரைட், இது ஏ, இது பி, இது சி, இது டி. ரைட், இவ்வளவு தரப்பட்டிருக்கு. இது 90 பாகம், இதுவும் 90 பாகம். கேள்வி வாசிப்போம். ஒரு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி ஏபிசியையும் மையத்தின் 90 பாகையாக உள்ள ஆராய்ச்சி வடிவ நிலப்பகுதி ஏசிடியையும் ஏபிசியையும் கொண்ட ஒரு காய்கறி பகுதி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பையன் பெருமான 22 கிலோ எல்லாம் வளமே தருது. ஏடி 7 மீட்டராம். இவர் சமன் 7 மீட்டராம். ஆராய்ச்சி வடிவ பகுதி ஏசிடியின் சியிலிருந்து டிக்குள்ள எல்லை வேலி அமைக்கப்படும். சியிலிருந்து டி வரைக்கும் வேலி அமைக்கின்ற வலைமுகமாக வில்லின் நிலம் சிடியை காண சொல்லி கேட்குறாங்க. வேலி அமைக்கப்படும். வேலையின் நீளத்தை காண்க. இந்த கோலப்பகுதியிலையும் நீளத்தை காணட்டும். அப்போ நீளத்தை காண செய்வோம். ஒரு கால்வட்டத்தில் வில்லி நீளம், ஒரு கால்வட்டத்தில் வில்லி நீளம் எப்படி வரும்? வில் சிடியின் நீளம் என்னென்னு வரும்? கால் தர 2πrன்னு வரும். சுருக்கினா அரை தர πrன்னு வரும். அதாவது πr/2 வரும். இனி தன் தரவுகளை பெருகிட்டு வில்லி நீளத்தை காணும். 1/4 தர 2 தர π22/7 தர 6 எத்தனை 7. ஸோ இது சுருக்கினா இந்த 7 வெட்டுப்படும். இந்த 2 பெருக்கினா 44. அந்த 4 இந்த 44 பிரிச்சா 11. ஆகவே வில்லை நீளம் 11 மீட்டர் என்று வரும். வில்லி நீளம் 11 மீட்டர் என்று வரும். நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவை காணலாம். நான் வளமையாக சொல்கிற மாதிரி 4 பாயிண்ட்ஸ் அல்லது 3 பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். என்ன 3 பாயிண்ட்ஸ்? சுற்றளவு, பரப்பளவு, லொஜிக்கல் அமைப்போடு சம்மந்தப்பட்ட கேள்வி. இது சுற்றளவு கேட்கறதுக்கான தரவு இந்த இதில் வந்திக்குது. அடுத்து சொல்கிறாங்க சுற்றளவு மறைமுகமாக அடுத்த இதில் வரப்போகுது. ரைட், இப்போ நிலப்பகுதி ஏசிடின்னு பரப்பளவு. இவரை பரப்பளவு காணட்டாங்க. ரைட், இவரை பரப்பளவு காண சொன்னால் எப்படி காண்றது? இது முதலாக கேள்வி. பரப்பளவு காணட்டாங்க. என்னென்னு பரப்பளவு காண்றது? ஒரு கால் வட்டத்தில் பரப்பளவு, ஒரு வட்டத்தில் ஏசிடியின் பரப்பளவு என்னென்னு வரும்? கால் தர πr இருக்கும். கால் தர 300 மீட்டர் πr இருக்குன்னு போடலாம். அல்லது கால் தர πr இருக்குன்னு போட்டால் கால் தர π22/7 தர 6/7 இருக்கும். ஸோ இது சுருக்கினா என்ன வரும்? சுருக்கினா இந்த 7 வெட்டுப்படும். சரியா? இந்த 7 வெட்டுப்படும். இதில் 2ம் இதில் 11. அப்போ 70. அப்போ என்னென்னு வரும்? 77/2 என்று வரும். 77/2 என்று வரும். அப்போ 77/2ண்டா ஃபைனல் ஆன்சர் 38.5 மீட்டர் வரைக்கும் என்று வரும். ஃபைனல் ஆன்சர் 38.5 மீட்டர் வரைக்கும் என்று வரும். 38.5 மீட்டர் வரைக்கும் என்று வரும். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க? நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வரைக்கும் எனின். ரைட், நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வரைக்கும். ரைட், நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வரைக்கும்டா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் தொடர்பு? அதை யோசிப்போம்.
நிலப்பகுதி ஏபிசியில் 42 மீட்டர் இருக்கும். ரைட். ஏபிசின்றது யாரு? ஒரு முக்கோணம். அது 3வது கேள்வி. நிலப்பகுதி ஏபிசியில் பரப்பளவு 42 மீட்டர் இருக்கும். 42 மீட்டர் இருக்கும். பிசி நீளத்தை காணணும். இது என்ன? அரைத்தர அடித்தர செங்குத்து போட்டா இது அடியா எடுத்தா இது செங்குத்து வரும், அல்லது இது அடியா எடுத்தா இது செங்குத்து வரும். எப்படியா? செங்கோணம் முக்கோணம் எதுவும் பொருத்தணும். அப்ப பிசியை காணுவோம். அப்ப ஆகவே முக்கோணியின் பரப்புன்றது அரைத்தர பிசி தர செங்குத்துயரம் ஏசி. முக்கோணியின் பரப்பு 42 சமன் அரைத்தர பிசி காணணும். ஏசி நமக்கு ஆல்ரெடி தெரியும், இவர் 7 தானே. ஸோ இது அப்போ பிசி இதில் என்னென்னு வரும்? இந்த 2ஆல் பெருக்கணும், 7ஆல் பிரிக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கி 7ஆல் பிரித்தா 84, 7ஆல் பிரித்தா 12 வரும். 12 மீட்டர் என்று வரும். பிசி சமன் 12 மீட்டர் என்று வரும். பிசி சமன் 12 மீட்டர் என்று வரும். ஆரை இப்போ பரப்பளவு சுற்றளவில் பெருசாக ஒன்றும் கதைக்க இல்லை. வேலை நீளத்தோட விட்டுட்டாங்க சுற்றளவில். அது சுற்றளவு சின்ன பாட்டுன்னு தான் காய்ச்சிக்கிறாங்க. பரப்பளவில் ஃபுல்லாக காய்ச்சிக்கிறாங்க. இப்போ வராங்க லொஜிக்கல் அமைப்போடு சம்மந்தப்பட்ட கேள்வி. இப்போ ஆரைச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் 3 மடங்கு பரப்பளவுள்ள ஒரு செவ்வக பகுதி நிலப்பகுதி பிசி ஒரு பக்கமாக இருக்குமா? இவரை பரப்பளவோட 3 மடங்கு பரப்பளவுள்ள ஒரு ஆளை இன்னொன்று சேர்க்க போறாங்க. வெளியே சேர்க்கப்பட வேண்டியுள்ளது. அவர் அச்செவ்வக வடிவ நிலப்பகுதியின் அகலத்தை கண்டு அதன் அளவீட்டில் உள்ள ஒரு படம்படி படத்தை வரையிட்டோம். படம்படி படம் எப்படி வரும்? அகலத்தை காண சொல்லிடுறாங்க. பிசி நீளமா இருக்குது அப்படின்னா அண்ணளவா இந்த மாதிரி ஒரு படம்னு வரப்போகுது. அதில் அகலத்தை கண்டு கொடுத்துட்டா கேள்வி முடிச்சு. அப்போ 4வது கேள்வி என்ன வரும்? அகலத்தை காணும். அப்போ செவ்வகத்துல பரப்புன்றது 3 மடங்கு ஆரைச்சிரையிட பரப்போம். செவ்வகத்துல பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம். நீளம் என்ன? பிசி எத்தனை? 12 மீட்டர் தர அகலம். இது எதுனா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் 12 தர எக்ஸ் சமன் 3 மடங்கு தர ஆரைச்சிரையின் பரப்பளவு எத்தனை? ஆரம்பத்தில் கண்டிப்போம். ஏசிடி பரப்பளவு 38.5 சென்டிமீட்டர். இவர பரப்பளவு 38.5 மீட்டர் வரைக்கும் வருது. அப்போ அதை பாய்ப்பு 38.5 மீட்டர் வரைக்கும் வருது. ஆரைச்சிரையின் பரப்பளவு 3 மடங்கு உள்ளது. அப்போ 38.5 பாய்க்கணும். 38.5 இதை பாய்க்கும். அப்போ எக்ஸ்ன்றது 3 தர 38.5 கீழ் 12 அப்படி வரும். 3.38.5 12. இதை 3ஆல் சுருக்கும். எப்படி சுருக்குறது? இதை 3ஆல் சுருக்குனா 1 முறை, இதை 3ஆல் சுருக்குனா 4 முறை. அப்போ 4ஆல் 38.5 சுருக்கணும். 38.5க்கு என்ன போடலாம்? 22 கீழ் 7 போடலாம். அல்லது இப்படியே 4ஆல் சுருக்குனா 9 36 மிச்சம் 1. அப்போ 1 தசத்தை ஊற்றினா 15. 15க்குள்ள நன்னாக 16. அதாவது 3 எஸ் அல்லது 4 சுருக்கினா 9 36. அப்போ மிச்சம் 2 தசம் ஊற்றினா 25. 25க்குள்ளுக்கு 5 முறை. 5 20. 25க்குள்ளுக்கு 6 முறை. 4 24 மிச்சம் 1 10. அப்படின்னா 1 2 5 வரும். சரி 10 10ன்னா 2 5 வரும். 10ன்னா 2 5 வரும். அண்ணளவா இதை 9.6 மீட்டர் என்று கொடுக்கணும். அப்போ 9.6 மீட்டர் இருந்தால் எக்ஸ் சமன் 9.62 மீட்டர் என்று கொடுத்துட்டோம். சரி 9.62 மீட்டர் என்று கொடுத்துட்டு சரி இது அண்ணளவா 9.62 மீட்டர் போடும். 6 3 மீட்டர் 9.63 மட்டம் தட்டினா அவங்க கூட 9.63 மீட்டர் என்று போடும்.
இது 2023ஆம் ஆண்டு வந்து பாஸ் பேப்பர் கேள்வி. தொடர்ந்து உள்ள அப்புறம் தொடர்ந்து வர வீடியோக்களில் அடுத்தடுத்த வருஷம் பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.